சபையின் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். எனது பெயர் ஜோசப். இன்று முதன்முறையாக யாராவது இந்த சபைக்கு வந்திருந்தால் அவர்களை வென்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். தேவ சித்தம் இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக சபைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேவ சித்தத்திற்கு முன்பாக நாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கொண்டாடுவோம். அன்பான தந்தையை, விட வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அவற்றை நாங்கள் ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்லாமல் எங்கள் இதயத்தை தாக்கக்கூடிய, இதயத்தில் வேலை செய்யக்கூடிய வார்த்தைகளாக நாங்கள் அதை உணர்ந்து பரிசுத்தாவினாலே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆற்றக்கூடிய செயலுக்காக நாங்கள் ஏங்கி ஆண்டவரை உமக்கு பிடித்தவர்களாக வாழ எங்களுக்கு பெருமையை செய்துள்ளோம். உம்முடைய தேவ செய்தியை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளும் பொழுது தைரியத்துடனும் அதே சமயத்தில் தாழ்ச்சியுடனும் பயத்துடனும் நான் தெளிவாக எடுத்து சொல்ல பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தருமாறு முன்னாடிகின்றேன். இயேசுவின் நாமத்தின் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமேன். கடந்த 2 வாரங்களாக எனக்கு பதிலாக தேவ செய்தியை நம்ம சபைக்கு கொடுத்த சகோதரர் எட்வின் தம்பி அவர்களுக்கு நான் சபையின் சார்பாக நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் அனைத்து கிறிஸ்துக்கள் என்ற தலைப்பிலே எபேசிய புத்தகத்திலே நாம் கடைசியாக பார்த்தது அதிகாரம் 3 1 13 வசனங்கள். இன்று நாம் பார்க்க போவது அதே அதிகாரத்திலே மீதமுள்ள வசனங்களாக இருக்கக்கூடிய 14 21 வரைக்கும் பார்க்க போகின்றோம். இந்த வசனங்களை பார்ப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 8 வாரங்கள் பார்த்து விட்டோம். இது 9வது வாரம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் இருக்காது. நினைவு கொண்டு வருவதற்காக நாம் இதுவரை பார்த்ததை சில நிமிடங்கள் ஒரு முன்னோட்டமாக ஒரு ஓவர்வியாக நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இதுவரை நாம் பார்த்தவை, முதலாவது அதிகாரம் 1 நாம் பார்த்தது அது என்ன பேசுகிறது என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் களஞ்சியம் என்று பேசுகின்றது. இந்த ஸ்பிரிச்சுவல் ரெபாசிட்டரி. பவுல் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் நம்மேல் தீட்டு வைத்த திட்டங்களை பற்றி பேசுகின்றார். இந்த திட்டங்கள் என்னவென்றால், முதலாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தத்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது நாம் தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி தேவன் தாமே நம்மை குறித்து முன்குறித்திருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்த்தது முத்திரையிடப்பட்ட வாக்குறுதி, இந்த சீல்டு ப்ராமிஸ். நாம் கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்கப்பட்டது மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்தின் வாரிசு உரிமை பெற்றவர்களாக, அதுக்கான ஒரு ஆதாரமாக, அதற்கான ஒரு அச்சாரமாக, இன்ஹெரிட்டன்ஸ், அந்த கேரண்டியாக நமக்கு பரிசாவி கொடுக்கப்பட்டு அவரால் முத்திரைப்பட்டது பற்றி நாம் பார்த்தோம். மூன்றாவது நாங்கள் பார்த்தது முதல் அதிகாரத்திலே வல்லமை, கிறிஸ்துவை மரித்தெழுந்து உயிர்த்தெழுப்பிய அதே வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுமாறு பவுல் ஜெபிக்கின்றார். 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது என்ன? ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி பார்த்தோம். பரிதாபமான நிலைமையில் இருந்த நம்மை தேவன் எப்படி உயர்த்தி இருக்கின்றார் என்பதை பவுல் அங்கே விளக்கி காட்டுகின்றார். முதலாவதாக உயர்த்தியிருப்பது என்பது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு, ஃப்ரம் டெத் டு லைஃப். நம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த பொழுது தேவன் நம்மை அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே உயிர்ப்பித்தார் என்று பார்த்தோம். இந்த மீட்பு என்பது நம்முடைய கிரியைகளால், நம்முடைய செயலால் வந்தது கிடையாது, மாறாக கிருபையினாலே விசுவாசம் கொண்டு நமக்கு கிடைத்தது என்று பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கப்பட்டது 2ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய மாற்றம் என்பது தகர்க்கப்பட்ட சுவர், பிரேக்கிங் ஆஃப் வால். யூதர்களுக்கு புறவினத்தாருக்கும் இடையே இருந்த பகைமையாகிய அந்த பிரிவினை சுவரை இயேசு கிறிஸ்து தகர்த்தெறிந்தார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தது ஒரே புதிய மனுஷன், ஒன் நியூ மேன். கிறிஸ்துவின் சபை என்பது ஒரு குழு மட்டுமல்லாமல் தேவன் ஆவியிலே பிரசன்னமாகி அவர் தங்குகின்ற ஒரு பரிசுத்த ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகின்றோம் என்று நாம் பார்த்தோம். இறுதியாக நாம் 3ஆம் அதிகாரத்திலே கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக பார்த்தது, அதற்கான தலைப்பு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். பவுல் நற்செய்திக்காக தான் சிறைப்பட்டிருக்கப்பட்டதையும் அதோடு கூட தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பற்றி அவங்க பேசுகின்றார். முதலாவதாக அவர் சொன்ன அந்த ரகசியம் என்பது, இந்த மிஸ்ட்ரி என்னவென்றால், புறவினத்தாரும் இப்பொழுது நற்செய்தியினாலே
கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் உடன் பங்காளி ஆகியிருக்கிறார்கள், பார்ட்டேக்கர்ஸ். அதோடு கூட அவர்கள் ஒரே சரீரத்துக்குள்ளாகவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரமாயிருக்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது சபையின் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த சர்ச். தேவனுடைய பிரம்மாண்டமான ஞானத்தை அவர் இயேசு கிறிஸ்துவின் சபையின் மூலமாக வானமண்டங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், இந்த ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இன் ஹெவன்லி பிளேசஸ், அவர்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் தேவன் நோக்கமாக இருக்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவது நாம் பார்த்தது தைரியமான அணுகுதல். கடவுளை ராஜ்யத்துக்குள்ளே போல்டு ஆக்சஸ், கடவுளுடைய பிரசனத்துக்குள்ளார ஒரு போல்டு ஆக்சஸ். கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுளுடைய பிரசனத்தில் நாம் பயப்படாமல் தைரியத்துடன் அணுகக்கூடிய அந்த உரிமையும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். ஆக நாம் இது வரைக்கும் பார்த்ததை வைத்து பார்த்ததுக்கு பிறகு இன்று நான் பார்க்க போகிறது அதே அதிகாரம் 3 மீதமுள்ள வசனங்கள் 14-21. அதிகாரம் 3 14-21 பவுல் எபேசிய மக்களுக்காக ஏறெடுக்கின்ற ஒரு ஆழமான ஜபத்தை தான் என்று நாம் பார்க்க போகின்றோம். இன்றைய நவீன உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. உங்கள் கையில் விலை உயர்ந்த ஐஃபோன், லேட்டஸ்ட்டு ஐஃபோன் நீங்கள் வைத்திருக்கலாம், அல்லது லேட்டஸ்ட்டு சாம்சங் ஃபோன் வைத்திருக்கலாம், அல்லது லேட்டஸ்ட் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த ஃபோனை வைத்திருக்கலாம். நீங்கள் எந்த ஃபோனை வைத்திருந்தாலும் அந்த ஃபோனில் பேட்ரி இல்லாவிட்டால் அது ஒரு செங்கல் போல தான் இல்லைங்களா? ஒரு கல் தான் அது. ஒரு ஃபோன் இயங்குவதற்கு சக்தி தருவது பேட்டரி தான். நான் பார்த்த 1ஆம் அதிகாரத்திலே பவுல் நமது ஞானத்திற்காக, விசுவத்திற்காக அவர் ஜெபிக்கின்றார். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனங்களிலே 14-21 பவுல் வல்லமைக்காகவும் சக்திக்காகவும் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் அவர் வேண்டிக் கொள்கின்றார். அதாவது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க வல்லமை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கின்றார். பவுல் இது குறித்து நம்ம பேசப் போகின்றதை 4 குறிப்புகளை 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். 1, முழு குடும்பம். 2வது உள்மன வலிமை, இன்னர் ஸ்ட்ரெங்க். 3வது அளவிட முடியாத அன்பு, இம்மெஷரபிள் லவ். 4வது மிதமிஞ்சிய பதில், தி சூப்பர்ஃப்ளூயஸ் ஆன்சர். முதலாவது முழு குடும்பம். வசனங்கள் 14-15 படிக்கலாம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எதற்காக முழங்கால் படுகின்றார்? எதன் நிமித்தம்? பவுல் விசுவாசிகள் இப்போது தேவனுடைய வாசஸ்தலம் என்கின்ற அந்த அடையாளத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டி, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக வல்லமை, சக்தியை, இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை அவர்கள் பயன்படுத்துமாறு முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கின்றார். நாம் கிறிஸ்துவுக்குள் தத்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அந்த உண்மைகளை நாம் வெறும் ஒரு இன்ஃபர்மேஷனாக, வெறும் ஒரு அறிவாக மட்டும் நாம் வைத்துக்கொண்டால் அது போதாது. அது நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க அதற்கான வல்லமை நமக்கு தேவை என்று இங்கே பவுல் சொல்கின்றார். அதற்காக தான் பவுல் சிறையில் இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலையை பற்றி கவலைப்படாமல், பயப்படாமல் முழங்கால் படியிட்டு நமக்கு அந்த வல்லமை வேண்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார். இந்த வசனத்தில் பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கும் தேவனை முழு குடும்பம் என்று சொல்லும்போது தேவனுடைய மக்களோட ஒரு ஒருமைப்பாட்டை குறிக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கீழ் தான், அவருக்கு கீழ் தான் எல்லாருமே ஒரே குடும்பமாக இணைக்கப்படுகிறார் என்று இங்கே பவுல் நமக்கு சொல்கின்றார். பவுல் இந்த வசனத்தில் தேவனை பிதா, தந்தை என்று சொல்கின்றார். எபேசிய புத்தகத்தில் பல முக்கிய அம்சங்கள் இருக்குன்னா அதில் ஒரு முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அடையாளம் எது என்பதை உணர்த்துவதுதான் எபேசிய புத்தகத்தோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. நாம் ஏதோ தூரத்தில் இருக்கும் கடவுளிடம் பேசவில்லை, நாம் நம்மை தத்தெடுத்த தந்தையிடம் மிக நெருக்கமாக பேசுகின்றோம். 2வது பவுல் சொல்லுவது உள்மன வலிமை, இன்வர்ட் ஸ்ட்ரெங்த்தை பற்றி பேசுகின்ற வசனங்கள் 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்மள பல பேர் வெளியான மனுஷன், அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம
அதிகமாக கவனம் செலுத்தி நம்மை அழகுபடுத்தவும் நம்மை பலப்படுத்தவும் நம்ம நிறைய செலவு செய்கின்றோம். உடற்பயிற்சிகள் செய்கின்றோம், அழகான ஆடைகளை வாங்கி உடுத்துகின்றோம். ஆனால் பயம், கவலை, சோதனைகள் வரும்பொழுது இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இந்த வெளியான மனுஷன் ஒருபோது நமக்கு உதவாது. அந்த நேரங்களிலே உள்ளான மனுஷன், இன்டர்னல் அந்த பவர் தான் நமக்கு பலப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பேட்ரி இல்லாவிட்டால் அது நிச்சயமாக இயங்க முடியாதோ, அதுக்கு இயங்கிறதுக்கான சக்தி இல்லாமல் இருக்கின்றதோ, அதே போல் அதே பேட்டரியில் சிம் கார்டு இல்லாவிட்டால் நாம் யாரிடம் தொடர்பு கொள்ளவோ அல்லது மற்றவர்கள் நம்முடைய தொடர்பு கொள்ளவோ நிச்சயமாக முடியாது. அப்பவும் அது கல்லை போன்றதான். ஒரு கிறிஸ்தவன் ஆவியானவரின் வல்லமையால் உள்ளுக்குள் பலப்படாவிட்டால், ஒரு கிறிஸ்தவன் ஆவியானவரின் வல்லமையால் உள்ளுக்குள் பலப்படாவிட்டால் அவனால் சோதனைகளை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியானுடைய வல்லமை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பேட்டரி. அந்த வல்லமையை அனுபவிக்கும் பொழுது நாம் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். அதோடு கூட அந்த சோதனை காலகட்டங்களிலே நமக்கு ஆலோசனை தரவும் ஆறுதல் தரவும் தேவனுடன் தொடர்பு கொள்வதற்கும் துணையாற்பவர் யார்? அதே பரிசுத்த தான். அங்கே அவர் ஒரு சிம் கார்டு போல செயல்படுகின்றார். அடுத்த வசனங்கள் 17ஆம் வசனம் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், அதாவது குடியிருக்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. கிறிஸ்து உங்கள் இதயத்தில் குடியிருக்க வேண்டும் என்பது ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயம், அது கிடையாது. அது விசுவாசத்தின் மூலமாக அடையக்கூடிய ஒன்று. ஒரு விசுவாசின் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பிரசன்னம் தான் பிரதானமாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலாக, ஒரு கருவியாக இருக்கின்றது. கிறிஸ்து உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லும்போது அவர் ஏதோ அடிக்கடி வந்துவிட்டு போகிற விருந்தினரை போல கிடையாது. கிறிஸ்து என்பவர் உங்களுடைய இருதய வீட்டிற்கு சொந்தக்காரராக, எஜமானராக, ஓனராக இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதய வீட்டிற்கு எஜமானராக இருக்கும்போது தான் பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள் வேலை செய்யும். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய அந்த பாயிண்ட்டு அளவிட முடியாத அன்பு, இம்மெஷரபிள் லவ். வசனங்கள் 18-19. சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் ஒரு அற்புதமான வர்ணனையை பயன்படுத்துகின்றார். பவுல் ஒரு இன்ஜினியரை போல 4 வித அளவீடுகளை பேசுகின்றார். அகலம், நீளம், ஆழம், உயரம் என்று. அவர் இயேசுவின் அகலம் என்று சொல்லும்பொழுது இயேசுவின் அந்த அன்பின் அகலமானது உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் உள்ளடக்கியது. நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட். எந்த ஜாதி, எந்த ஒரு இனம், எந்த மொழி பேசினாலும் எல்லாவரையும் அடக்கியதுதான் இயேசு கிறிஸ்துவோட அன்பின் அகலம். அந்த அன்பை சக விசுவாசிகள் மற்றவர்களோடு சேர்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே பவுல் பேசுகின்றார். இரண்டாவது நீளம். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நீளமானது எந்த அளவுக்கு நீளமானது? அது நித்திய காலத்துக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த அளவுக்கு நீளமானது. நெவர் எண்டிங் லவ் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் தவறு செய்யும்போது கடவுள் உங்களை கைவிட்டு விடுவாரா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் அன்பு என்பது நித்தியமானது. மூன்றாவது பவுல் சொல்லக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் என்பது பாதாளம் போன்ற பாவ சேற்றிலிருந்து கூட மீட்கக்கூடிய வல்லமை புரிந்தது. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவ சேற்றில் மூழ்கி இருந்தாலும் உங்களை தூக்கக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து அன்பு மிகவும் ஆழமானது. நான்காவது அளவீடு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் உயரம். இதை பற்றி பவுல் பேசும்பொழுது நம்முடைய பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மீட்டதும் அல்லாமல் வானகத்திலே பரலோகத்திலே நம்மை உன்னதங்களிலே உட்கார செய்யக்கூடிய அளவுக்கு அவர் அன்பு உயரமானது என்று சொல்கின்றார். இந்த 4 அளவீடு இயேசு கிறிஸ்து அன்புகளை மிக அழகாக
நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இதே பவுல் ரோமேரில் அவர் சொல்லியிருக்கிறதை நம்ம இந்த வசனங்களை நம்ம ஒருபடி படித்து பார்க்கலாம். சங்கீதம் 103, 11-12. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பூமிக்கும் வானம் எவ்வளோ உயரமாக இருக்கும். நம்ம நினைக்கிற அந்த மேலே மேகமூட்டம் கிடையாது. இது இன்ஃபினைட் யூனிவர்சல் ஸ்கை. அதை நம்மளால் அளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கிருபை பெரிதாக இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் கிழக்கு மேற்கும் என்பது எப்பொழுதுமே இணையக்கூடிய அளவுக்கு இன்ஃபினிட் அந்த நீளமாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தாமின் பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அருமையான வசனம் அது. அதே போல் ரோமையர் 8ஆம் அதிகாரம் 36, 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்வராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கின்றேன். எவ்வளோ பிரமாண்டமான வசனம் பாருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவோட அன்பு அகலம், நீளம், உயரம், ஆழம் இது எல்லாத்தையும் சொன்னால் கூட நம்மளுக்கு புரியாமல் போய்விடும் என்பதற்காக இங்கே பவுல் பிரமாண்டமாக அந்த ரோமரில் பேசியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து அன்பு ரொம்ப நித்தியமானன்னு சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இவர் பட்டியலிட்டு காமிக்கிறார். எந்த ஒரு சக்தியினாலும் எந்த ஒரு வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்து அன்பை பிரிக்க மாட்டாது என்பது ஒரு பிரமாண்டமான ஒரு விளக்கம் இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி. நம்ம கடற்கரை மணலை நாம் அளக்க முயற்சிப்பது போல தான் நாம் இயேசு கிறிஸ்து அன்பை நாம் அளக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பவுல் இங்கே சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து அன்பு என்பது அறிவுக்கு எட்டாத அன்பு. இஸ் லவ் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், லவ் தட் சர்பாசஸ் ஆல் அவர் நாலேஜ் என்று இங்கே சொல்கின்றார். இதை நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியாது, இதை நாம் அனுபவித்தான் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பு என்பது தலை சார்ந்த அறிவு, நாலேஜ் பேஸ்டு அன்பு கிடையாது. இது இதயத்தில் வரக்கூடிய அன்பு என்று இங்கே சொல்கின்றார். ஒரு கடற்கரையை பற்றிய புத்தகம் படிப்பது வேறு, ஆனால் அந்த கடற்கரையிலேயே நடந்து சென்று அனுபவிப்பது வேறு. இங்கே பவுல் என்ன சொல்கின்றார்? நீங்கள் கடற்கரை நடந்து அனுபவிப்பது போல தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 4வது குறிப்பு, மிதமிஞ்சிய பதில், தி சூப்பர்ஃப்ளூயஸ் ஆன்சர். எபேசியர் 3:20. நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. இந்த 8 வசனங்கள் எபேசியர் 3:14 21 வரைக்கும் உள்ள வசனங்களில் இந்த எல்லா வசனத்துக்கு சிகரம் என்று சொல்லக்கூடிய வசனம் அது. இன்றைக்கி கேட்கக்கூடிய தேவ செய்திக்கின் சிகரம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இந்த வசனம் அது. நம்முடைய தேவன் யார்? நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவர். தேவன் செயல்படுகின்ற திறன் என்பது நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் நம்முடைய அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்டது. அவைகளால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. நாம் அறியாத தேவைகளுக்கு கூட தேவன் தாமே தீர்வளிக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த வசனத்தில் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? இந்த வசனத்தோட முக்கிய நோக்கம் என்ன? இந்த வசனத்தோட முக்கிய நோக்கம் அது ஆன்மீக வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. இன்றைக்கி பலர் இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா உலக பிரகாரமான லட்சியங்கள் நிறைவேறதுக்காகவும் பொருள் சார்ந்த முன்னேற்றங்களுக்காக அந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு போதனை அது. இந்த வசனம் ஆன்மீக வளர்ச்சி பற்றி தான் பேசுகிறது என்பதற்கு ஆதாரமாக பார்க்கக்கூடியது இந்த வசனம். 20ஆம் வசனத்துக்கு பின்னாடி உள்ள வசனங்கள், அதாவது முன்னே படித்த வசனங்கள் 14 16 வரைக்கும் படித்து பார்த்தோம்னா
இந்த வசனங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை குறிப்பிடுவதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வசனம் பார்க்கலாம். 16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 17வது வசனம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் குடியிருக்கவும். 18வது வசனம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் என்னதென்று உணர்ந்து. 19வது வசனம் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இந்த வசனங்களை எங்கேயாவது உலகாந்திர காரியங்களை பற்றி பேசப்பட்டிருக்கா? எங்கேயாவது உலகாந்திர ஆசீர்வாதங்களை பேசப்பட்டிருக்கின்றா? கிடையவே கிடையாது. தேவன் மிகவும் அதிகமாக செய்வார் என்று பவுல் கூறும் பொழுது மனித முயற்சியால் சாதிக்க முடியாத பிரம்மாண்டமான ஆன்மீக மாற்றங்களே இங்கே அவர் இந்த வசனங்கள் மூலமாக குறிப்பிடுகின்றார். உள்ளான வல்லமை இன்னர் ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே கிரியை செய்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது இது ஆன்மீக காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய வசனம். அது பொதுவாக பவுலோட கடிதங்களை படித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை என்று சொல்வார். பொதுவாக அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய வல்லமை என்று சொல்லும்போது அது ஒருவருடைய குணத்தை மாற்றவும் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் பரிசாவியோட வல்லமை அங்கே செயல்படுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் தேவனுடைய வல்லமை என்று அடிக்கடி பவுலுடைய கடிதங்கள் குறிப்பிடப்படுகின்றது. இது நம்முடைய வெளி சூழ்நிலை மாற்றங்களுக்கு, அதாவது நம்முடைய செல்லும் வசதி போன்ற அந்த மாற்றங்களுக்கு மட்டும் குறிப்பிடாமல் ஒரு விசுவாசி தேவன் அன்பை உணர்ந்து உள்ளான வல்லமை இன்னர் ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துவதுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துகின்றது. பவுலோட கடிதங்களை தான் முக்கியமாக வெளிப்படுத்துகின்றார். உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்படி என்றால் இந்த வசனம் உலக தேவைகளை உள்ளடக்காதா? உலக தேவைகளை இந்த வசனம் உள்ளடக்காதா? தேவன் படைத்தவராகவும் பராமரிப்பவராகவும், அதாவது God our Lord is a creator and sustainer அப்படி இருப்பதனாலே அவருடைய வல்லமை பொருள் சார்ந்த உலகிற்கும் பொருந்தும். ஒரு மனிதனுடைய ஆன்மாவே நிரப்பக்கூடிய தேவனால் அதுதான் பெரிய காரியம். நம்மளோட ஆன்மீக மாற்றம் தான் பெரிய காரியம். அதையே செய்து முடித்த தேவனால் ஒரு மனிதனுடைய உலக தேவைகளை அவர் சந்திப்பது என்பது அவருக்கு எளிய காரியமா பெரிய காரியமா? மிக எளிய காரியம், மிக சிறிய காரியம். அதாவது பெரிய காரியத்தில் சிறிய காரியம் அடங்குகின்றது. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிது என்று பார்க்காதீர்கள், உங்கள் பிரச்சனையை விட உங்கள் தேவன் எவ்வளோ பெரியவர் என்று நீங்கள் பாருங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்ப துயரங்களையும் மிக முக்கியமாக மிக முதன்மையாக மறுபடியும் சொல்கின்றேன், கவனத்தில் நம்ம கொள்ளலாம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உங்களுடைய எல்லா துன்ப துயரங்களையும் மிக முக்கியமாக மிக முதன்மையாக உங்கள் ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போர்னோகிராஃபி அடிக்ஷன், ஆபாச படங்களை பார்த்ததில் அடிமையாகுதல், ஆல்கஹால் அடிக்ஷன், குடிக்கு அடிமையாகுதல், வெறுப்பான பேச்சு, ஹேட்ரட்னஸ், மற்றவர்களை பார்த்து பொறாமை, ஜெலசி, எதற்கெடுத்தாலும் கோபம், வாயை திறந்தா பொய், உங்களால் கட்டுப்படுத்த முடியாத இந்த பாவங்களை எல்லாமே நீக்குவது என்பது இந்த தேவனுக்கு பெரிய காரியம் அல்ல. அப்படி என்றால் நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நம் ஆத்துமாவையே மீட்ட அந்த வல்லமை வெகு தூரத்தில் இல்லை, நம் உள்ளுக்குள்ளரே அந்த வல்லமை செயலாற்றுகின்றது, கிரியை செய்கின்றது. ஆக இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நிச்சயமாக உலக தேவையில் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் தான். ஆனால் அதை விட முக்கியமாக நம் வாழ்க்கையில் பெரிய காரியம், தேவனுக்கு பெரிய காரியம் கிடையாது, நம் ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய காரியங்கள் தான் இங்கே பேசப்படுகின்றன. 21ஆம் வசனம் போகலாம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென். இந்த வசனத்திலே பவுல் ஒரு தேவனுக்கு புகழ்ச்சி பாட்டோடு, டாக்ஸாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்ச்சி பாட்டோடு அவர் முடிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய சபையினாலும் தேவன் நித்திய மகிமை பெறுகிறார் என்று இங்கே அறிவிக்கப்படுகின்றது.
தேவனின் சக்தியால் மீட்கப்பட்ட பலப்படுத்தப்பட்ட தேவனின் சபையின் மூலமாக தான் எல்லா தலைமுறைகளும், நம் தலைமுறையாக இருந்தாலும் சரி, வர இருக்கின்ற எல்லா தலைமுறைகளும் தேவனுடைய மகிமையை அதன் மூலமாக சபையின் மூலமாக வெளிப்படுகிறது என்று வலியுறுத்தக்கூடிய வசனம் அது. ஆக இந்த 8 வசனங்களை நாம் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்து வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? உங்கள் ஆவிக்குரிய வங்கி கணக்கு நிரம்பி வழிகின்றது என்று கூட அறியாமல் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறுமையிலே ஒரு ஏழையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உள்ளான மனுஷன், இன்னர் மேன், உங்களுடைய உள்ளான மனுஷன் பலவீனம் அடைந்து போயிருக்கிறானா? அப்படி என்றால் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய பலத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களை விட்டு, முக்கியமாக கிறிஸ்து அன்பு உங்களை விட்டு விலகி சென்றதாக நினைக்கிறீர்களா? கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நினைத்து பாருங்கள். அடிக்கடி எபேசியரில் சொல்லக்கூடிய ஒரு டேக் லைன் இதுதான். நாம் வெற்றி பெற முயற்சி செய்பவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் மூலமாக ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are conquerors in Christ. இன்றைக்கு கேட்ட தேவ செய்தியில் எதை மறந்தாலும் இந்த ஒரே வசனத்தை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ளுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். என் ஆண்டவர் நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பான தகப்பனே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலாக நீர் செய்ய வல்லவராக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருந்தும் அது இதயத்திலே அந்த அறிவானது உட்புகாமல் எங்களுடைய தலையிலே தான் அது சுற்றி கொண்டிருக்கின்றது. இதயபூர்வமாக அதை நாங்கள் விசுவசிக்கும் பொழுது எங்களை தள்ளாடி விழ செய்கின்ற ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய பாவங்களை நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய முயற்சியால் வெல்ல முடியாது என்பதை நாங்கள் உண்மையில் உணர்ந்திருந்தால் அந்த போரை நாங்கள் பரிசாவின் கையில் கொடுத்து அவர் வல்லமையினால் அதை நீக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக வேண்டிக் கொள்வோம். எப்பொழுதுமே எங்கள் வேண்டுதல் எனக்கு இது வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு விசா வேண்டும், என் பிரச்சனை தீர வேண்டும் என்று தான் எப்பொழுதுமே வேண்டிக் கொள்கின்றோம். அதற்காக இந்த வசனத்தை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கின்றோம். நினைப்பதற்கு மேலாக செய்கின்றோம் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் ஆன்மீக வளர்ச்சியை நாம் மறந்து விடுகின்றோம். ஆன்மா பலகீனமாக இருந்தால் அடித்தளமே பலகீனமானது போனது போலதான். அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை பலப்படுத்தக்கூடிய அந்த பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாக நாங்கள் உலகிற்கு நாங்கள் ஒரு வெளிச்சம் தரக்கூடியவர்களாக கிறிஸ்துவில் பலவீனராக வாழ நீர்தாமே இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் பேசுமாறு கொண்டாடுகின்றோம். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் நண்பரும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் கெஞ்சி முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென்.